ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, திவாகர் அப்படின்றவர் வந்து ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸில் விதவிதமாக பேட்டி கொடுப்பாரு. அவர் பல நடிகர்களை தாக்கி பேசுவார். இதுக்காக வந்து ஏகப்பட்ட பேர் டைமை செலவு பண்ணி கமெண்ட்டில் போய் அவரை கழுவி ஊற்றுவாங்க. இது ரொம்ப ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக தான் ஒரு காலகட்டம் வரைக்கும் போயிட்டு இருந்தது. ஆனால் இது எப்போ பூதாகரமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூப் சேனல் அவரை இன்டர்வியூ கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு பதிலாக அவர் வாயை பிடுங்கி வம்பு பண்ணனால மனுஷன் டென்ஷன் ஆகி ஏடகுடமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஆங்கருக்கும் இவருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு மேட்ரு பெரிய பேசும் பொருளாக மாறிடுச்சு. ஸோ அதனால திவாகர் மேலே இன்னைக்கு அவ்வளோ பேர் வன்மத்தை கக்குறாங்க. ஆனால் அந்த வன்மத்தை தாங்கும் அளவுக்கு ஒர்த்தான ஆளா அந்த ஆளு அப்படின்ற மாதிரி பல பேர் யூடியூப்ல விவாதமும் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால யூடியூபுகளுக்கு ஒரு பெரிய கண்டென்ட் கிடைச்சிருச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் இவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் பெரிய ஆட்கள் முதற்கொண்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, தனுஷ், சிம்பு இவங்க மட்டும் தான் பேசல. மற்றவங்க எல்லாருமே அவரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னணியில் என்ன நடக்குது, என்ன அரசியல் நடக்குது, மீடியா எந்த மாதிரியான தந்திரமான வேலைகளெல்லாம் பார்த்து இந்த ஆளை வளர்த்து விடுற மாதிரி வளர்த்து விட்டு அதுக்கப்புறம் இந்த ஆளை வச்சு கண்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆளை இறக்கி விடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி தோல் உரிக்கும் விதமாக தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் நண்பர்களே. அதனால இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இதுக்கப்புறம் இந்த மாதிரியா மீடியா வளர்த்து விடுற ஆட்களை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லைனா இவங்களை இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம ரசித்து அப்படியே விட்டுடலாமா, மீடியா சொல்கிற அத்தனையும் நம்ம கேட்கலாமா அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். அதுவும் இந்த கால 2K கிட்ஸுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படுறது அப்படின்றது வருங்கால சந்ததியர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான ஒரு விஷயமா கருதுறதுனால தான் இந்த மாதிரியான டாப்பிக்லாம் நான் எடுத்து பேசுகிறேன். ஸோ இதுக்கு மேலே இன்ட்ரடக்ஷனை வளன்னு வளர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒன்றுமே புரியாமல் போயிடும். உங்களுக்கு நான் பேசுறது எனக்கே புரியாமல் போயிடும். அதனால இப்போ நாங்கள் வாங்க மேட்ருக்குள்ள போயிடுவோமா. அதாவது இந்த திவாகர் அப்படின்றவர் எப்போ தலையெடுக்க ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு தெரப்பிஸ்ட்டுங்க. இவரை டாக்டர் இவரே சொல்லிப்பாரு. ஒழுங்காக படிச்சிருந்தா டாக்டர் என்ன தெரப்பிஸ்ட் என்ன அப்படின்ற ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. சரியா படிக்காதனால இவர் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவர் வந்து ஒரு ஃபிசியோ தெரப்பிஸ்ட். ஸோ இந்த தெரப்பிஸ்ட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அவரோட சப்ஜெக்டை கொஞ்சம் நல்லா படித்தனால அவருக்கு கொஞ்சம் கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க, பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதை வச்சு மதுரையில் ஒரு கிராமத்தில் நல்லா வீடுகளெல்லாம் கட்டி வசதியாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். போகிற போக்கில் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலே எல்லாருமே சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறானுங்களே. ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் சினிமா ஆர்வம் இருக்குது. நம்மளுக்கு வந்த ஒரு கலையை நம்மளும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடுவோமே, அதில் ஒரு 10 பேர் நம்மளை ஃபாலோ பண்ணால் சந்தோஷம் தானே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இந்த ஆர்குட் அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியா வந்த காலத்திலிருந்தே மனுஷங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்குன்னு வந்தவொன்னே அவன் ரீல்ஸ் போடுறதுக்கு பதிலாக ஃபோட்டோ விதவிதமாக எடுத்து போட ஆரம்பிச்சானுங்க. அதுக்கப்புறம் டிக்டாக் வந்தவொன்னே தான் அவன் அவுத்து போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டான். இது வந்து ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிகள் செய்யக்கூடிய சதி. மனுஷன் வந்து நல்லா உழைச்சி சம்பாரிச்சு படித்து பெரிய ஆள் ஆயிட்டானா அதுக்கப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சில கார்பரேட் கம்பெனிகள் இந்த மாதிரியான தண்டகர்ம ஆப்பெல்லாம் வந்து ஆரம்பித்து மக்களை வந்து சோம்பேறி ஆக்கணும், மக்களை வந்து ஊதாரி ஆக்கணும் அப்படின்னு சொல்லியே வந்து நிறைய பேரை பழக்க வச்சுட்டானுங்க. இவனுங்களும் செலிபிரிட்டி முகத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் திவாகர் அவர்கள் அந்த மாதிரி டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணலை. வேலை செஞ்சு பொழுதுபோக்க டிவி பார்க்கறதுக்கு பதிலாக நம்மளே வீடியோ கிரியேட் பண்ணி அந்த வீடியோ நம்மளே பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாரு. இவரை நான் எப்போ முதல்ல பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரோல் மெட்டீரியல்லாம் பார்க்கல. யாரா இவன் கம்மநாட்டி லூசு பையன் இந்த மாதிரி வித்தியாசமாக வீடியோ போட்டுனுக்கிறான், பார்க்கறதுக்கு அந்த சட்டையை தான் ஒரு XXL XXL வாங்கி போட வேண்டியதானே, எதுக்கு டைட்டாக ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு பட்டன் தெரிகிற அளவுக்கு தொப்பையோட டைட்டாக ஒரு சட்டையை போட்டுனுக்கிறான் இப்படின்ற மாதிரி வித்தியாசமாக பார்த்துருக்கிறேன். ஆனால் பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாகவும் இருந்தது. ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான் விடுங்க. நான் அந்த மாதிரி பார்க்கும்போது திவாகர் அவர்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அவரோட ஃபாலோவர்ஸே ஒரு 11,000 பேர் இருந்தாங்க. அடடா, நம்மளும் சினிமா சீக்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கிறோம், 10,000க்கு மேலே தாண்ட மாட்டாருங்க. இந்த ஆள் இந்த மாதிரி முட்டாள்தனமாக ஆட்டம் போட்டால் 11,000 பேரா, சரி விடுங்க அந்த ஆளோட வாழ்வு அப்படின்ற மாதிரி நான் விட்டு கடந்து போயிட்டேன். ஆனால் இந்த ஆள் எப்போ வைரல் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இருக்கிற வரைக்கும் இவர் பெருசாக வைரல் ஆகலை. சும்மா ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இவர் ஆடுற ஆட்டத்துக்கு கொஞ்சம் கமெண்ட்டை போட்டு இவரை கலாச்சின்னு இருப்பானுங்க. இவரை வந்து அதெல்லாம் வந்து சலிக்காமல் ஆடிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் ஒரு யூடியூப் சேனலுங்க இவனுங்க பார்த்துக்கிட்டே இருந்துருக்கிறானுங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் வேணும். அந்த கண்டென்ட்டுக்காக ரொம்பலாம் உழைக்கக்கூடாது, நியூஸ் சேனல்ஸ் மாதிரி உழைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஏதாவது ஒன்று எடுத்து பேசி வாயை மெண்டுக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு தான் வந்து இந்த சென்சார்ன்ற ஒரு மேட்டரே கிடையாது. அதனால நம்ம எதை போட்டாலும் கேட்கறதுக்கு ஆட்கள் கிடையாது, எதை வேணாலும் கண்டென்ட் ஆக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு யூடியூப் சேனல்ஸ்ல ஒரு காலகட்டத்தில் தலையெடுக்க ஆரம்பிச்சானுங்க இல்லையா. அந்த நேரத்தில் கண்டென்ட்டுக்காக நாயா போய் அலையும் போது தோ மாட்டாண்டா ஒருத்தன், இவனை நம்ம வளர்த்து விடுவோம் அப்படின்னு ரொம்ப பெரிய யூடியூப் சேனல்ஸ், அதை நம்மள மாதிரி இல்லை, ரொம்ப பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, இவனை வளர்த்து விடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த ஆளை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சு முதல்ல இந்த ஆளை வச்சு ஒருத்தன் ஹோம் டூர் எடுத்தான் பாருங்க. அவனை கேட்கணுங்க, ஏண்டா இவன்லாம் ஒரு ஆள், இவன் நீ ஹோம் டூர் எடுப்பியா? ஹோம் டூர் எடுக்கிறதா இருந்தால் காமராஜர் வாழ்ந்த ஹோம் டூரை போய் எடு, அவர் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்து இறந்து போனாரு அப்படின்னு நமக்கு பின்னாடி வாட சங்கதிகளுக்கு சொன்னீங்கன்னா அவங்களும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுப்பாங்க.
இல்லையா உனக்கு ரொம்ப தைரியம் இருந்தா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் அவர்களோட ஹோம் டூர் ரைடு பாரியா எப்படியா இந்த அளவுக்கு லக்ஸரியா வாழ்றானுங்க, யார் கொடுத்த காசியா, எவன் அப்ப கூட்டு காசு அப்படின்ற அளவுக்கு மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இந்த ஹோம் டூர் எல்லாம் பண்ண மாட்டானுங்க. சீரியல் நடிகர்கள் ஏற்கனவே சும்மாவே சீன் போடுவானுங்க. இவனுங்க வீட்டில் போய் இவனுக்கு ஹோம் டூர் எடுக்கிறது, பாத்ரூம் டூர் எடுக்கிறது, இதெல்லாம் மக்கள் பார்த்து சலிச்சு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஆட்கள், அதாவது திவாகர் போன்ற ஆட்களோட வீட்டில் போய் ஹோம் டூர் எடுக்கிறது, இந்த மாதிரி ஆட்டம் போட்டுங்கிறானே. இவங்கிட்ட காசு இருக்கா, அதாவது அடுத்தவங்க வீட்டு ஜன்னலை எட்டி பார்க்குற கான்செப்ட் தான். ஸோ அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளந்தியா ஆரம்பத்தில் இருப்பான். அந்த ஹோம் டூர் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆளுக்கு பேச கூட தெரியாது. இன்னைக்கு மைக்கை கொடுத்து இஷ்டத்துக்கு பேசலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது இந்த வீடியோட இறுதியில் நான் சொல்கிறேன், ஃபுல்லாக கேளுங்க. ஆனால் அந்த ஹோம் டூர் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வாயை திறந்து கூட சரியாக பேச மாட்டான், ரொம்ப வெள்ளந்தியா நிற்பாங்க அந்த ஆள். அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 10-11 மாதத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹோம் டூர் எடுத்தவன தான் இந்த ஆளுக்கு யூடியூப்ல ஃபாலோவர்ஸ் ஏகப்பட்ட பேர் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும் இவருக்கு வந்து ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஏன்னா யூடியூப்ல அந்த ஹோம் டூர் பண்ணதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அந்த 5.5 லட்சம் பேர்ல இருந்து இந்த ஹோம் டூர் பண்ண இந்த தனிப்பட்ட யூடியூப் சேனல் எவ்வளவு சம்பாரிச்சிருப்பாங்க அப்படின்றத மட்டும் பாருங்க. இதுல ஒரு பைசா கூட திவாகருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, அவரும் கேட்டிருக்க மாட்டார். அன்னைக்கு அவரோட அந்த அல்காரத்தெல்லாம் தெரியாது, யூடியூப் அல்காரதம் மேட்ரிக்ஸ் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. அதனால ஓகே, ஒருத்தன் எடுத்தான், நானும் வெளில வந்துட்டேன், அது 5 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆள் சந்தோஷமா சுத்தி நின்றுருப்பான். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸே ஆரம்பிக்குது. ஏன்னா இதை பார்த்தோன்னா அடுத்தடுத்த யூடியூப் சேனல் எப்படியாவது இந்த ஆளை கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணணும், இவன் வாயை புடுங்கணும், இவனை ஏற்றி விடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே ஹோம் டூருக்கே 5.5 லட்சம் வியூஸ் வந்துருச்சு. ஸோ இவனை வச்சு அடுத்தடுத்து நம்ம வீடியோ பண்ணோன்னா நம்ம எல்லாரும் வந்து நல்லா காசு கட்டிடலாம், அதாவது கல்லா கட்டிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த ஆளை ஒரு யூடியூப் சேனலாக எடுத்து இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இன்டர்வியூ வந்து சுவாரஸ்யமாக போனோன்னா என்ன பண்ணணும், இவனை சாதாரணமாக கேட்டால் டாக்டர்னு அவனோட ப்ரொஃபஷனை பற்றி பேசுகிறான். ஸோ இவனை கொஞ்சம் உசுப்பேத்தி விடுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவாஜி மாதிரி நடி, சூர்யா மாதிரி நடி, விஜய் மாதிரி நடி அப்படின்னு உசுப்பேத்தனோன்னா என்ன பண்ணுவான், ஏற்கனவே அந்த ஆள் போதா குறைக்கு இன்ஸ்டாகிராமில் இஷ்டத்துக்கு எல்லா நடிகர்கள் மாதிரியும் வீடியோ போட்டுனுக்கிறான். ஸோ யூடியூப்லேயே கேட்டோன்னே இவரும் கொஞ்சம் வீட்டில் போய் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு சில நடிப்பெல்லாம் நடிக்கிறது. இதுக்கப்புறம் இந்த யூடியூப் இன்டர்வியூவில் என்ன நடக்கும் நான் பொதுவாக சொல்லிடுறேன் பாருங்க நண்பர்களே. நேராக கொண்டு போய் அந்த ஆளை வந்து சேரில் உட்கார வச்சு யாருமே பேட்டி எடுக்க போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஆளை உட்கார வச்சு பேசுவாங்க. பேசி சாருங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க போகிறோம், இதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் அந்த ஆள் கண்டிப்பாக லூசுத்தனமாக ஏதாவது ரியாக்ஷன் கொடுப்பான். இப்படிலாம் கொடுக்காதீங்க, இப்படி பதில் சொல்லுங்க, இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுங்கன்னு அந்த நெறியாளரே வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் உள்ள கொண்டு போய் உட்கார வைப்பார் ஸ்டுடியோ உள்ள. ஸோ இந்த மாதிரியான பித்தலாட்டங்கள்லாம் ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதனால தான் அன்றைக்கே விஜயகாந்த் அவர்கள் மீடியாவை பார்த்து காரி துப்புனாரு. நான் எல்லா மீடியாவையும் சொல்லலை, நேர்மையான மீடியாக்கள் எவ்வளவோ இருக்குது, அவங்கெல்லாம் வந்து அவங்களோட வேலையை கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு திவாகர் அவர்களை குறை சொல்கிற அத்தனை மீடியாவும் அவரை வச்சு காசு பார்த்தவங்க தான் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி நேர்மையே இல்லாத ஒரு சில மீடியாக்கள் இந்த ஆளை வளர்த்து விட்டு அவனுங்களை நல்லா சம்பாரிச்சானோ இல்லையோ இந்த ஆளோட இமேஜை இவங்களே கெடுத்துட்டானுங்க. ஏன்னா அவரே பாதி இமேஜை வந்து இன்ஸ்டாகிராமில் கெடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் கூட்டிட்டு வந்து பப்ளிக் முன்னாடி நிற்க வச்சு சாணியை செருப்பில் முக்கி அடிச்சா மாதிரி இவரோட இமேஜை வந்து டோட்டலாக காலி பண்ணிட்டானுங்க. இதனால பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சில பேஷன்ஸ் கூட இல்லாமல் போயிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திவாகர் பணம் எப்படி சம்பாதிக்கிறது, ஏன்னா நம்ம டாக்டரா, அதாவது அவர் டாக்டர்ன்றாரு, அவர் வந்து பேஷன்ஸ் கிட்ட இந்த இமேஜ் வச்சு போனால் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க, நீ பைத்தியம் அப்படின்ற மாதிரி. அதனால அவரோட ப்ரொஃபஷனும் கெட்டு போச்சு. இனிமேல் சம்பாதிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இன்டர்வியூஸ் போனால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சில்லற காசு கொடுப்பானுங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனனால ஒரு சில படங்களில் இவரை யூஸ் பண்ணுறாங்க. ஏன் ஏஸ் படத்தில் கூட நான் பார்த்தேன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஒரு படத்தில் வந்து அசோசியேட் டைரக்டராக இருக்காரு. அவரெல்லாம் கூப்பிட்டு இந்த ஆளை வந்து ஆடிஷன் பண்ணாரு. நான் அந்த ஆளே வந்து அசிங்கமாக கேட்டேன், ஏன்டா படம் தானடா எடுக்கிறீங்க, உங்க கண்டென்ட் மேல வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால தான் இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு நீங்க ஆடிஷன் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வேற என்ன பண்றது, மார்க்கெட்டிங் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னு கூச்சமே இல்லாம என்கிட்ட சொன்னாரு. இதுக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வேற பேசினாங்க. அந்த 50,000 சம்பளத்தை வாங்கி அந்த வேற ஒரு சில படங்கள் எல்லாம் நடிச்சிட்டாரு. திவாகர் 50,000 சம்பளம் வாங்குறாருங்க ஒரு நாளைக்கு. இது யாருக்காவது தெரியுமா, அவரே வெளில சொல்ல மாட்டாரு. ஆனா நம்மளுக்கு தகவல் வந்துருச்சு, ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்குன்னு போனாருன்னா 20,000 ரூபாய் வாங்குறாரு. ஸோ இந்த மாதிரி காசு சம்பாதிச்சு ஆசை வந்ததுக்கப்புறம் தான் ஒரு செலிபிரிட்டி அப்படின்ற இமேஜ் யாராக இருந்தாலும் வந்துடுங்க. நம்மளுக்கு கூப்பிட்டு வச்சு 50,000 ரூபா கொடுக்குறாங்க, யாருக்காவது தருவாங்களாங்க? இன்னைக்கு நல்லா நடிக்கிற ஆட்கள் லட்சக்கணக்கில் கோடம்பாக்கத்தில் சுற்றிட்டு இருக்கானுங்க. 2,000 ரூபாய்க்கு மேலே தரமாட்டானுங்க தெரியுங்களா? அவனுங்களாம் வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த மாதிரி தகுதியே இல்லாத, அதாவது சினிமா தகுதியே இல்லாத ஆட்களை கூப்பிட்டு வந்து நடிங்கன்னு சொல்லி 50,000 கொடுத்தா எப்படி இருக்கும் எல்லாருக்கும்? கொஞ்சம் யோசிங்களேன். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த மீடியாக்கள் தான் சம்பாதிக்கணும்னு சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி போலியான ஒரு சில ஆட்களை நடிகர்களாக வளர்த்து விடுறதுக்கு யார் காரணம்? திவாகர் மட்டும் காரணமா? இந்த மாதிரி ஒரு சில மீடியாக்கள் தான் காரணம். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஆளை வச்சு நல்லா சம்பாரிச்சதுக்கப்புறம் இந்த ஆளை வந்து நல்லா உயர்த்தி எல்லா யூடியூப் சேனல்லையும் சிவாஜி கணேசன் மாதிரி நடியேன், விஜய் மாதிரி நடியேன், இந்த வாட்டர்மெலன் இதை வச்சு நடியேன், என்னோட ரியல் எஸ்டேட் கம்பெனியை ப்ரமோட் பண்ண, மலேசியாவுக்கு நீ ஓடிவா, அங்கே ஒரு கம்பெனி இருக்குது, உன்னை ஹெலிகாப்டர்லேயே கூட்டின்னு போகிறேன், அங்கே போய் அந்த ஒரு ப்ரமோஷன் பண்ணி இந்த ஆளை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ எது எல்லா யூடியூப் சேனலும் கழுவி ஊற்றுறாங்க? நல்லா யோசிங்க.
காரணம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, எல்லா சேனல்லையும் ஒரே கண்டென்ட்டை பண்ணியாச்சு, இனிமேல் இந்த ஆளை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு எல்லாமே டேலண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர்களை பற்றி இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த ஆள் வந்து ஆரம்பத்தில் இந்த ஆளோட இன்டர்வியூஸ்லாம் நல்லா பாருங்கள், இவர் சொன்ன பதில் என்னவா இருக்கும்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் விஜய், எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் சிவாஜி, எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அஜித், அதுக்கப்புறம் சூர்யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பார். பாசிட்டிவாக சொல்லுவார் மனுஷன். ஆனால் சமீப காலத்தில் எல்லா நடிகர்களையும் கம்பேரிஷன் பண்ணி ஒரு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு காரணம் இந்த ஆளோட ஓன் கிரியேட்டிவிட்டியே கிடையாது, இது எல்லாமே இவனுங்க பின்னாடி இருந்து இப்படி பேசுங்க, நான் இப்படி கேள்வி கேட்பேன், இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து பேச வைக்கிறது தான் நண்பர்களே. இந்த மாதிரி பேச வச்சா நமக்கு என்ன விளைவு வரும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு மங்குனி தான் இந்த திவாகர் அவர்கள். அதனால இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க, இது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ஆகும், பாப்புலர் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ஆளும் பேசிட்டான். பேசினதுக்கப்புறம் இதையும் கொஞ்ச நாள் ஓட்டு நல்லா கண்டென்ட் பார்த்து நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க இந்த மீடியா ஆட்கள்லாம். இந்த ஆளுக்கு சும்மா வரும்போது ஒரு 5000 10,000 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இவங்க லட்சக்கணக்கில் இதை வச்சு சம்பாதிப்பாங்க. இந்த ஆளும் ஓகே, கூப்பிட்ற இடத்துலலாம் 5000 10,000 கொடுக்குறானுங்கல்ல, இதுதான் நம்மளுக்கு வேணும், டாக்டர் தொழிலுக்கு போக முடியல, இது வச்சு தான் நம்ம வண்டி ஓட்டி ஆகணும்னு சொல்லி இந்த மாதிரி கூப்பிட்ற இன்டர்வியூக்கெல்லாம் போய் உட்காந்துடுறது. இப்படியே போயிட்டு இருக்கும் போது கண்டென்ட்டை வேற மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ண இந்த ஒரு சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆளை வேற மாதிரி நம்ம போர்ட்ரே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் மனுஷன் சூரி அப்படின்ற ஒரு பேரை விட்டு சூரிய அவர்களை தவறாக பேசி மாட்டிக்கினாரு. ஸோ சூரிய அவர்கள் யார் பொதுவாக இன்னைக்கு சூரிய அவர்கள் ஒரு காமெடியனாக வந்தார். தமிழ் சினிமாவில் கடந்த ஒரு 30-40 வருஷம் நீங்கள் எடுத்துக்கோங்க, எந்த காமெடியனுக்கும் இந்த அளவுக்கு ஹீரோ இமேஜ் வந்ததே கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி அவரும் வந்து ஹீரோ நடிச்சார், வேலைக்காவில். செந்தில் அவர்கள் நடிச்சார், வேலைக்காவில். வடிவேல் அவர்கள் நடிச்சார், வேலைக்காவில். இவங்க எல்லாருமே ஒரு படம் 2 படம் ஹீரோ நடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் காமெடியனாக தான் தொடர்ந்தாங்க. இவ்வளவு ஏங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சந்தானம் அவர்கள் கிட்ட இல்லாத டேலண்டே கிடையாது. ஸோ அவராலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிச்சும் பெருசாக கிளிக்க முடியல. ஆனால் சூரிய அவர்கள் மட்டும் எப்படி இந்த அளவுக்கு ஒரு ஹீரோ இமேஜோட இவர் வெளில வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிஆர் டீம் ஒர்க் பண்ணுது நண்பர்கள். அந்த பிஆர் டீம் என்னென்ன மாதிரியான வேலைகள் பண்ணுவாங்க அப்படின்றத நான் அடுத்தடுத்த தொடர்ச்சி வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி சூரிய அவர்களுக்கு பிஆராக ஒர்க் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது, அதோட பேரை நான் குறிப்பிட விரும்பல. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பண்ணுறாரு, கீர்த்தி சுரேஷ்க்கு பண்ணுறாங்க, மீனாட்சி சௌத்ரிக்கு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சாய் அபயங்கருக்கும் அவங்க தான் பண்ணுறாங்க, சிவகார்த்திகேயனுக்கும் அவங்க தான் பண்ணுறாங்க, அனிருத் அவர்களுக்கும் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் எந்த பக்கம் திரும்பினாலும் மிகப்பெரிய பாப்புலாரிட்டியில் இருப்பாங்க, மிகப்பெரிய ஒரு இமேஜோடு இருப்பாங்க. ஸோ சூரிய அவர்களும் இந்த ஒரு கூட்டணிக்குள்ளே தான் வருவார். ஸோ சூரிய அவர்களை ஒரு விஷயம் தப்பாக பேசின உடனே, ஏடா நாங்களே சூரிய அவர்களை கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு தேத்தி கீத்தி ஒரு மாஸ் இமேஜில் கொண்டு வந்து நிறுவுறோம், நீ வந்து சூரிய அவர்களை வந்து தப்பாக பேசினீங்கன்னா நாளைக்கு அந்த இமேஜ் உடஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி இந்த பிஆர் டீமு யாரெல்லாம் வந்து நம்ம ஆளை வளர்த்து விட்டுனுக்கிறாங்களோ, அதாவது திவாகர் அவர்களை வளர்த்து விட்டுன்னு இருக்காங்களோ, இவனுக்கு எல்லாருக்கும் காசை கொடுத்து அவனை அப்படியே காலி பண்ணி அனுப்பு, இதோடு அவன் இருக்கக்கூடாது. ஏன்னா இது மாதிரி தமிழ் சினிமா உள்ள எத்தனை பேரை நாங்கள் சோஷியல் மீடியாவிலேருந்து வளர்த்து விட்டுருக்கிறோம், எத்தனை பேரை வச்சு நாங்கள் காசு பார்த்துருக்கோம், எத்தனை பேரை நாங்கள் காணா போக வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு பவர் ஸ்டார் சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார், எல்லாரும் மறந்துட்டோம்ல அவரை. இந்த ஆள் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சோஷியல் மீடியா வரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இருந்தார். அதுக்கப்புறம் அதை வந்து சந்தானம் யூஸ் பண்ணார், அதுக்கப்புறம் ஒரு சில நடிகர்கள் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் கொஞ்சம் அடுத்த காமெடியனாக கொஞ்சம் வளர்ந்து மேலே வரும்போது டக்குன்னு ஒரு குரூப் வந்து அவரை காலி பண்ணி ஜெயிலுகிலுன்னு அனுப்பிச்சு வெளில துரத்தியாச்சு. இதே மாதிரி வந்து இந்த அசிங்கமாக பேசுவார் லெட்டர் படிச்சுன்னு யார் அவர், ஜிபி முத்து. இந்த ஆளும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் மேலே வந்தார், பெரிய பெரிய டெலிவிஷன் ஷோக்கெல்லாம் போனார், படங்கள்லாம் நடிக்க வராரு அப்படின்ற உடனே அவரே கட் பண்ணி கீழே தூக்கி போட்டு இன்னைக்கு காசுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு அந்த மனுஷன் ஆயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி இப்போ திவாகர் அவர்களையும் கட் பண்ணி எரியறதுக்கான ஒரு வேலை தான் நடந்துட்டு இருக்குது நண்பர்களே. இதுக்கு காரணம் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் காமெடியனுக்கு ஒரு வெற்றிடம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கோமாளிகள் தான் நல்ல காமெடி பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு காமெடியனாக வந்து நம்ம ரசிக்கலாம். ஸோ சினிமாவில் இவர் வந்தார்னா கண்டிப்பாக வந்து இவருக்கு பின்னாடி ஒரு ஃபேன் பேஸ், அதாவது இந்த ஆள் வந்து இன்டர்வியூவில் சொல்லும் போது ஒரு 50 லட்ச ரூபா போட்டு படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பார்க்கறதுக்கு ஒரு 10 லட்சம் பேர் உள்ள வருவான்னு சொன்னா பார்த்தீங்களா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஆளுக்கு பின்னாடி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அதாவது ஃபேன் பேஸ்ன்றதோட ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த ஆள் என்ன சொன்னார், ஒரு 50 லட்ச ரூபா போட்டு படம் எடுத்தீங்கன்னா என்ன தேட்டரில் பார்க்கறதுக்கு ஒரு 10 லட்சம் பேராச்சும் வந்து குவிவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து ஓரளவுக்கு உண்மை, ஓரளவுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம உண்மைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு 50 லட்ச ரூபான்றது ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட். இந்த ஆளை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபுல் லென்த் காமெடி படம் எடுங்களேன். இந்த ஆளை வந்து பார்த்து ட்ரோல் பண்ணுறதுக்கே முதல் 3 நாள் தேட்டர் ஃபுல்லாகிடும். ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து நிரம்பிட்டாங்கன்னா எப்படியும் போட்ட காசை வந்து ப்ரொடக்ஷன் எடுத்துரும். ஸோ அதை வச்சு தான் இவர் வந்து அந்த மாதிரியான ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலாக இவர் வந்து விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ மாஸ் என்ட்ரி கொடுக்குறேன், மாஸா ஃபைட் போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரியான ட்ரோல் மெட்டீரியலான காமெடி நடிகர்கள் ஏகப்பட்ட பேர் தமிழ் சினிமாவில் வந்து இன்னைக்கு ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஐடியாவில் தான் இவர் சொல்லும் போது இனிமேல் இந்த மாதிரியான காம்படிஷன் நடிகர் அடுத்த 10 வருஷத்துக்கு நம்மளுக்கு வரக்கூடாது. ஸோ ஏன்னா இப்போ தான் ஒரு சில பிஆர் டீம் வந்து ஒரு சில நடிகர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. இந்த வளர்த்து விடும் போது இவங்க கேர்ஃபுல்லாக எதை பார்த்துப்பாங்கன்னா, இவங்களை வளர்த்தும் விடணும், பக்கத்தில் இவங்க பக்கம் இருக்கிற அந்த காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இவங்களை தள்ளக்கூடாது. ஏன்னா தாக்கு பிடிக்க மாட்டானுங்க காம்படிஷன் அவங்களை வச்சுட்டோன்னா.
ஸோ இவனுக்கு யாருக்குமே வந்து திறமை கிடையாது. பிஆர் டீம் வச்சு தான் இவங்க மேலே வரணும். அடுத்த 10 வருஷத்துக்குள்ள மக்களோட சப்கான்ஷியஸில் போய் இவனுக்கு உட்காந்துட்டு மைண்ட் செட்டில் இவன் தாண்டா நடிகர் அப்படின்ற ஒரு இமேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த காம்படிஷனே இவங்க திறந்து விடுவானுங்க. அது வரைக்கும் எவனையுமே காம்படிட்டர் அப்படின்ற மாதிரி உனக்கு உள்ளவே விட மாட்டானுங்க. அந்த அளவுக்கு பிஆர் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நடிகர் நான் தமிழ் சினிமாக்குள்ள வரப்போறேன்னு எவனாவது ஒருத்தன் வாயை திறந்தான்னு வைங்களேன், அவன் ஆஃப் பண்ணி காலி பண்ணுவானுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து பச்சையா திவாகருக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. இங்க மீடியா எந்த மாதிரியான கேவலமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா திவாகர் அப்படின்றவர் எந்த டேலண்ட்டும் இல்லாத ஒரு ஆளு, ஆனா ஒரு கோமாளி. இன்னைக்கு கோமாளித்தனமா இருக்கிறவனை தான் மக்கள் ரசிப்பாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே சிகரெட்டை வாயில போட்டு பற்ற வைப்பாரு. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல நடிகராக இருந்தாலும் இவர் கோமாளித்தனத்தை தான் இன்னி வரைக்கும் பார்த்து எல்லாம் காப்பி அடிச்சுக்கிறானுங்க. ஆனால் இவர் நல்லா நடித்த பல படங்கள் ஓடுறதில்ல. சமீபத்தில் ஒரு நடித்த லால் சலாம் படம் பார்த்தா ரொம்ப அருமையான நடிப்பு, நல்ல நடிகர், நல்லா நடிச்சார். ஆனால் அந்த படம் ஓடலை. ஆனால் அடுத்த படம் பாருங்க, சிகரெட்டை வாயில தூக்கி போட்டு பற்ற வச்சு ஃபூன்னு ஊது வேற அந்த படம் ஓடும். ஸோ மக்களோட ரசனை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ மக்களோட ரசனை இப்படி இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான ஆட்கள் வரதானே செய்வாங்க. நம்ம சப்போர்ட் பண்ணுறோமோ இல்லையோ வந்து மேலே ஆயிடுவானுங்க. ஸோ இதில் எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோன்றது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இனிமேல் இந்த திவாகரை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போட்டு எவனாவது ஒருத்தன் அதிமேதாவித்தனமாக பேச ஆரம்பிச்சானா அடைச்சி படா அப்படின்ற மாதிரி கட்டி விட்டு அடுத்த டாபிக் பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா நம்மளுக்கும் கண்டென்ட் முக்கியம். அந்த கண்டென்ட்டில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸை பற்றி பேசுறது தான் நம்மளோட வேலை நண்பர்களே. ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வாட்டர் மெலன் சாப்பிட்டுனே பாருங்க. வெயிலுக்கு ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.